ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரம். மார்கழி மாதம் என்று சொன்னாலே நமக்கு பஜனை, இறை வழிபாடு, திருப்பாவை உள்ளிட்ட பல பல தெய்வீக சிந்தனைகள் தான் வரும். இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு என்று பார்த்தால், ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்துல தனுர் மாதம் என்று இதை சொல்வார்கள். தமிழிலே மார்கழி மாதம் என்று சொல்கிறோம். இதற்கு ஏன் தனுர் மாதம் என்று பெயர் என்றால், மார்கழி மாசம் 30 நாளும் சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனுஷ் என்றால் வில் அல்லவா? அந்த வில் தனுஷு ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்வதாலே தனுர் மாசம் என்றே மார்கழியை வழங்குகிறோம். இன்னொரு புறம் பார்த்தால் தமிழிலே மார்கசீர்ஷம், அதைத்தான் மார்கழிங்கிறோம். என்ன காரணம்னா, மார்கழி மாசத்து பௌர்ணமி எப்போது வருகிறது என்று பார்த்தால் மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஒட்டி வரும். ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ஒட்டித்தான் பௌர்ணமி வரும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வருவதாலே இந்த மாசத்துக்கு மார்கசீர்ஷம்னு பேரு. அந்த மார்கசீர்ஷம் தான் தமிழ்ல மார்கழி என்று நாம் சொல்கிறோம். ஆக சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதாலே தனுர் மாசம், சந்திரனுடைய பௌர்ணமி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வருவதாலே மார்கசீர்ஷம் மார்கழி. இந்த மார்கழி மாதத்துக்கு 7 முக்கியமான பெருமைகள் இருக்கின்றன. அந்த 7 என்னென்ன, அதைத்தான் இந்த காணொளியிலே நாம் காண உள்ளோம். முதல் பெருமை என்னன்னா, இதை சுவாமி வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகை என்னும் நூலில் தெரிவிக்கிறார். வருஷ கர்ப்பாதான காலத்வாத். மார்கழிக்கு ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, மேகங்கள் கருத்தரிக்கும் காலம் மார்கழி என்று குறிப்பிடுகிறார். அதாவது உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னா தாய் கருவுற்று கருத்தரிக்க வேண்டும் அல்லவா? அதுபோல மேகங்கள் நமக்கு மழை கொடுக்க வேண்டும் என்றால் மேகங்கள் கருத்தரிக்கணுமா. மேகங்கள்லாம் தாய் போல. அந்த மேகம் என்ற தாயின் கருவுக்குள்ள தண்ணீர், ஜலம், அது ஒரு குழந்தையாக சிசுவாக போய் உருவாக வேண்டும். அந்த மேகம், அந்த ஜலம் என்ற குழந்தையை உலகத்துக்கு மழையாக பெற்றெடுத்து வழங்க வேண்டும். அதனால ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுப்பது போல மேகங்கள் மழை நீரை பெற்றெடுத்து வார்த்து உலகத்துக்கு வழங்குகிறதாம். அந்த மேகங்கள் கருவுறும் காலத்துக்கு தான் மார்கழின்னு பேராம். வருஷ கர்ப்பாதான காலத்வாத் என்று இதை சுவாமி வேதாந்த தேசிகன் குறிப்பிடுகிறார். அதான் தமிழகத்திலும் கூட கர்ப்போட்டம் என்று இதை குறிப்பிடுவார்கள். அது என்ன கர்ப்போட்டம்னா என்னன்னா, கர்ப்பம் தரித்தல். அதாவது மார்கழி மாசத்துல கருப்பு மேகங்கள் நிறைய வானத்துல தெரிஞ்சாலோ, கொஞ்சம் அப்படி இப்படி தூத்தல் போட்டாலோ அந்த வருஷம் முழுக்க நிறைய மழை இருக்கும்னு அர்த்தமா. அப்போ ஒரு வருடம் முழுக்க மழையை நம்பித்தான மனிதனுடைய வாழ்வு இருக்கு. நீரின்றி அமையாது உலகு என்று பார்க்கிறோம் அல்லவா? திருவள்ளுவரும் மழையை பற்றி எவ்வளவு குறிப்பிட்டிருக்கிறார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அப்படிப்பட்ட மழை நமக்கு பெய்யணும்னா மார்கழி மாசத்துல மேகங்கள் கருவுற்று வானத்துல நிறைய கருப்பு மேகங்கள் தெரியணுமா. ஒன்னு 2 முறையாவது தூறல் போடணுமா. அப்படி போட்டாச்சுன்னா வருஷம் முழுக்க நிறைய மழை வரப்போகிறது என்று பொருள். அப்போ மனிதனுடைய வாழ்க்கை மழையை நம்பி இருக்கு. அந்த மழைக்கான கருத்தரிக்கும் காலம் மார்கழி. அதனாலதான் வருஷத்துல 12 மாசம் இருந்தாலும் நம் வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான மழை உருவாகும் மாசம் மார்கழி மாசம். அது முக்கியமானது என்று சொல்கிறோம். அதனாலதான் அந்த மார்கழி மாசத்துல நம்ம பகவானை குறித்து வழிபாடுகள்லாம் செஞ்சோம்னா மேற்கொண்டு வருஷம் முழுக்க மழையும் நன்னா பொழியும். மேகத்திலேருந்து வர மழை மட்டும் இல்ல, இறைவனுடைய அருள்மழை என்பதும் நமக்கு நிறைய கிடைக்கும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, இதையும் சுவாமி வேதாந்த தேசிகனை குறிப்பிடுகிறார். ஆகம சாஸ்திரங்களின்படி வருடத்தின் முதல் மாதம் என்று மார்கழியை குறிப்பிடுகிறார்கள். அதாவது இப்போ ஜோதிட ரீதியில நாம பார்த்தோம்னா சித்திரை தான் வருஷத்தின் முதல் மாசம். ஏன்னா 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. அந்த மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாசம். அதுல இப்ப குழப்பம் இல்லை. தமிழ் புத்தாண்டெல்லாம் சித்திரை தான், அதை இப்ப மாத்த போறது இல்லை. ஆனா ஆகம நூல்களின்படி வருடத்தின் முதல் மாதம் என்று மார்கழியைத்தான் கருதி இருக்கிறார்கள்னு தெரியுது. எப்படின்னா, பாஞ்சராத்திர ஆகமத்துல பெருமாளுக்கு 12 வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன். 12 வடிவங்கள்ல பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி இருக்கார். இந்த 12 பெருமாளும் 12 மாதங்களை ஆட்சி செய்கிறார்களாம். ஒரு மாசத்துக்கு ஒரு பெருமாள்னு 12 மாசத்தை 12 எம்பெருமான்கள் ஆள்கிறார்கள். இப்ப இதுக்கு ஆகமம் என்ன வரிசை சொல்லித்துன்னா, சித்திரை மாசத்துக்கு கேசவன், முதல் பெருமாள் கேசவன். சித்திரைக்குன்னு சொல்லல, மார்கழியிலேருந்து ஆரம்பிக்கிறது. மார்கழி மாசத்துக்கு
கேசவ மாதம் என்று பெயர். மார்கழி தான் முதல் மாசம். முதல் பெருமாள் கேசவன் அந்த மார்கழி மாசத்தை ஆட்சி செய்கிறார். அதற்கப்புறம் தை மாசத்துக்கு நாராயணன், மாசிக்கு மாதவன், பங்குனிக்கு கோவிந்தன், சித்திரைக்கு விஷ்ணு, வைகாசிக்கு மதுசூதனன், அதுபோல திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன் வரிசையா ஆட்சி செய்து கொண்டு வர கார்த்திகை மாசத்துக்கு தாமோதர மாதம் என்று பெயர். ஆக முதல் மாசமாக மார்கழி அது கேசவ மாசம், நிறைவான மாசமாக கார்த்திகை அது தாமோதர மாசம் என்று, கேசவன்லேருந்து தாமோதரன், மார்கழியிலேந்து கார்த்திகை என்று ஆகம சாஸ்திரங்கள் குறிப்பிட்டு வழிபாட்டு ரீதியில பார்த்தா முதல் மாதம் என்பது மார்கழி மாதம் என்று குறிப்பிடுகிறது. ஏன் இப்படி அதை முதல் மாதம்னு சொல்லணும்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கான். இந்த மார்கழி மாதத்தை முழுமையாகவே நாம இறை வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிச்சிடுறோம். மார்கழி மாசத்துக்கே பூஜ்ய மாதம்னு ஒரு பேர் உண்டு. பூஜ்யம்னா ஜீரோ, அந்த பூஜ்யம் இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சு மார்கழி மாசம்னா அது ஒரு அமங்கலமான மாதம் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போ கல்யாணம், கிரகப்பிரவேசம் எதுவுமே பண்றது இல்லை, அது பூஜ்ய மாசம், எல்லாமே பூஜ்யமாயிடும், அந்த அர்த்தம் இல்லை. பூஜ்யனா பூஜிக்க தகுந்தன்னு அர்த்தம். பூஜ்ய மாசம் என்றால் பூஜிக்கப்பட வேண்டிய மாசம்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் திருமால் இருக்காரே அவருக்கே பூஜ்யன்னு பேரு. தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாசுறோம். பூஜிக்கத்தக்க பகவானுக்கு பூஜ்யன்னு பேரு. பூஜ்ய மாசம்னா பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாசம்னு அர்த்தம். ஒரு வேலைக்கு போறோம்னா முதல் மாச சம்பளத்தை இறைவனுடைய கோவிலுக்குன்னு அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? அது போல வருஷத்துல 12 மாசம்னா முதல் மாசமான மார்கழிய பகவானுக்குன்னு அர்ப்பணிக்கிறோமா. அதனால அதை முதல் மாதமாக கணக்கில் கொண்டு இது இறை வழிபாட்டுக்கான மாதம். அந்த மார்கழியில நாம பகவானை வழிபட்டோம்னா அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும், வருஷம் முழுக்க நமக்கு நல்வழி பிறக்கும், இறையருள் கிடைக்கும், மங்களங்கள் நிறையும். அதனால ஆகமம் என்ன பண்ணியிருக்குன்னா வருடத்தின் முதல் மாதம் என்று மார்கழியை கணக்கிட்டு அந்த முதல் மாதத்துக்கு தலைவனாக பகவானின் முதல் வடிவம் கேசவனை சொல்லி, எப்படி முதல் மாச சம்பளத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாயோ வருடத்தின் முதல் மாதமான மார்கழியை பகவானுக்கு அர்ப்பணி, வழிபாட்டில் ஈடுபடு, மிச்ச 11 மாசமும் எல்லா மங்களங்களும் நிறையும். அதனால தான் மார்கழியில கல்யாணம், கிரகப்பிரவேசம், காட்சி, மங்களகாரியம் வச்சுக்கிறது இல்லையா. ஏன்னா இதை இறைவனுக்குன்னு அர்ப்பணிக்கும் மாதமாக இருப்பதாலே நாம அந்த மாசத்துல கொண்டு வந்து ஒரு கல்யாணம் வச்சோம்னா பத்திரிக்கை கொடுக்குறேன், கல்யாண ஏற்பாடு பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன்னு போயிடுவோம். இந்த வழிபாடு என்பது விட்டு போயிடும். அது விட்டு போகவே கூடாது என்பதற்காகத்தான் மார்கழி மாதத்திலே நாம் இறை வழிபாட்டை மட்டும் செய்யறோம். மற்ற மங்கள காரியங்களை அடுத்தடுத்த மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறோம். மார்கழி மாசம் அமங்கலம்னு அர்த்தம் இல்லை, அது பகவானுக்குன்னு அர்ப்பணிச்ச மாசம், பூஜ்ய மாசம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆகம சாஸ்திரங்களின்படி முதல் மாதம் அதை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ளது. இது ரெண்டாச்சா. ஆக முதல்ல என்ன பார்த்தோம்? மேகம் கருத்தரிக்கும் காலம், மழை உருவாகும் காலம். 2 பகவானுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம், கேசவ மாதம் ஆகமத்துல முதல் மாதம்னே சொல்லப்பட்டிருக்கு. 3வது காரணம் என்னன்னா அது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாசமா மார்கழி. இதை ரொம்ப அழகா நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். நம்முடைய விடியற்காலை பொழுது சூரியோதயத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு 96 நிமிடங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலம், அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். அந்த நேரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம மனசுல தூய சத்துவகுணமே இருக்குமா. எப்போதுமே ஒரு தெளிவு இருக்கும், சாந்தம் இருக்கும், அமைதி, நிம்மதி இருக்கும், நல்ல தெளிந்த ஞானம் ஏற்படும். அந்த நேரத்துல நாம இறை வழிபாடு செஞ்சோம்னா அந்த வழிபாட்டுக்கு பல மடங்கு உயர்ந்த பலன்கள் கிடைக்குமா. அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். ராத்திரி ரொம்ப நேரம் கண் விழித்து படிப்பதை விட காலையில சீக்கிரம் எழுந்து படிச்சா மனசுல நல்லா பதியும் நம் பெரியோர்கள் எல்லாம் சொல்வதை கேள்விப்பட்டு இருப்போம் அல்லவா. அதனால இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது எப்போதுமே விசேஷம். மார்கழி மாசத்துக்கு என்ன சிறப்புன்னா அது தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்தமா. இப்போ தேவலோகத்தின் கணக்கு எப்படின்னா நம்ம பூலோகத்துல ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அதுல பகல் பொழுதுங்கிறது என்னன்னா தை மாசத்துல ஆரம்பிக்குமா. அதாவது உத்தராயண காலம்னு சொல்றோம் பாருங்க, அந்த தை மாதத்தில் தொடங்குவதுதான் தேவர்களுடைய பகல் பொழுது. 6 மாசத்துக்கு இருக்கும், ஆனி மாசம் வரை. ஆடி மாசத்திலேருந்து ஆரம்பிச்சா தட்சிணாயனம்னு வந்துடும். ஆடியிலேருந்து மார்கழி வரை தட்சிணாயனம் 6 மாசம் தேவர்களுக்கு இரவு பொழுதான். ஆக தையிலேருந்து ஆனி வரை 6 மாசம் தேவர்களின் பகல், ஆடியிலேருந்து மார்கழி வரை 6 மாசம் தேவர்களின் இரவு. இப்போ தை மாசம் தேவர்களின் பகல் தொடங்கும் சூரியோதய காலம்னா தைக்கு முந்தைய மார்கழி தேவர்களுக்கு சூரியோதயத்துக்கு முந்தைய பிரம்ம முகூர்த்த காலம். இந்த ஒரு மாசம் முழுக்கவே பிரம்ம முகூர்த்தம். அப்போ இந்த ஒரு மாசத்துல தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமா இருக்கக்கூடிய இந்த மாசத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம்னா
அதுக்கு பன்மடங்கு பலன் கிடைக்கும் அல்லவா. ஒரு நாள்ல அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரியோதயத்துக்கு 96 நிமிடங்கள் முன்னாடி தொடங்கும், 48 நிமிடங்கள் முன்னாடி பூர்த்தி ஆயிடும். அந்த ஒரு 48 மினிட்ஸ், அந்த 48 நிமிஷத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டுன்னா, ஒரு மாசமே பிரம்ம முகூர்த்தமா இருக்குன்னா அப்ப நம்ம மனசுல எவ்வளவு தெளிவு இருக்கும், எவ்வளவு தூரம் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க, பா மார்கழி நமக்கு பிரம்ம முகூர்த்தம் இல்ல, தேவர்களுக்கு தானே பிரம்ம முகூர்த்தம், தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் நமக்கு என்ன லாபம்? இதற்கு நம் ஆச்சாரியர்கள் சுவையாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் இருக்காங்களே, அவர்கள் நமக்கு வரம் தருகிறார்களோ இல்லையோ அது அப்புறம், ஆனா இந்த தேவர்கள் வழிபாட்டுக்கு இடையூறு செய்வார்கள்னு நம்ம இதிகாச புராணங்கள்ல பாக்குறோம். விஸ்வாமித்திரர் தவம் புரிந்தால் இந்திரன் மேனகையை அனுப்பி அவருடைய தவத்துக்கு இடையூறு செய்கிறான். அம்பரீஷன் யாகம் பண்ணா அந்த யாகத்தில் பலியிடும் குதிரையை இந்திரன் கவர்ந்து செல்கிறான். இதெல்லாம் ஏன் பண்றான்னா, தேவர்களுக்கு தங்கள் பதவி போயிடுமோன்னு ஒரு எண்ணமா. தேவர்கள் தெய்வம் கிடையாது, தெய்வம்ங்கிறவர் உயர்ந்தவர். ஆனா தேவர்கள் என்பவர்கள் தெய்வத்தால் நியமிக்கப்பட்டு ஒரு சில பணிகளை செய்பவர்கள். அவர்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி எண்ணம் ஆஹா இவன் வழிபாடெல்லாம் செய்யறானே, இவன் மேலே போயிட்டான்னா என்ன பண்றது, இவனை கீழே இறக்கணும், இப்படிப்பட்ட வேலைகள் செய்வார்களாம். ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல மனசு ஒழுங்கா இருக்கிறதுனால அப்ப தப்பு பண்ணணும்னு தோணாது. அதனால தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலத்துல நாம இறை வழிபாடு செஞ்சா நாம அந்த தேவர்களை வழிபட போறது இல்ல, தேவாதி தேவன் தெய்வமான இறைவனைத்தான் வழிபடுறோம். ஆனா அந்த இறை வழிபாட்டுக்கு தேவர்கள் இடையூறு செய்யாம இருக்கணும்னா அதுக்கு மார்கழி மாசம் தான் சிறந்த மாசம். ஏன்னா அவர்களே சத்துவ குணத்தோடு பிரம்ம முகூர்த்தம் ஒரு மாசம் சைலண்டா இருப்பார்கள், அவர்களும் நம்ம வம்புக்கு வரமாட்டார்கள், நாம கொஞ்சம் நிம்மதியாக பக்தியில் ஈடுபடலாம். அதனால தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் என்பதாலே வழிபாட்டுக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம். இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு என்னன்னா, பெருமாளுக்கு பிடிச்ச மாசம். இது உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னு நம்ம நிறைய பேசுறோம். பகவானுக்கு எது பிடிக்கும்னா, பகவத்கீதையில் கண்ணபிரான் சொல்கிறான், மாசானாம் மார்கசீர்ஷோகம். கீதையில 10வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழி, மாதங்களில் அவள் மார்கழின்னு கண்ணதாசன் சொன்னார். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்கிறான். கண்ணபிரானுக்கே பிடித்தமான மாதம் என்று அவனே கொண்டாடி இருக்கிறான். அதாவது அந்த பகவத்கீதையில அந்த அத்தியாயம் முழுக்க நிறைய சொல்லியிருக்கான். எனக்கு ஒவ்வொன்றிலும் நான் என்னவாக இருக்கிறேன், வேதங்களிலே சாமவேதமாக இருக்கிறேன், இது போன்ற விஷயங்களை சொல்லி வந்த கண்ணன் மாதங்களிலே மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அவனுக்கு பிடிச்ச மாசம்னா அதுக்கு மேல அப்பிலே வேண்டாம். கிருஷ்ணன் ஒரு மாசத்தை அபிமானிச்சுட்டான்னா வசந்தது தானே. அப்ப அந்த மாசத்துல வழிபாடு செய்வதுங்கிறது சிறப்பல்லவா. இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு பாருங்கள். மார்கழி மாசத்துல நாம திருமாலுக்கு விடியற்காலை வேளையில வழிபாடு செஞ்சோம்னா 1000 வருஷம் பூஜை பண்ணா என்ன பலனோ, மார்கழியில ஒரு நாள் பூஜை பண்ணா அந்த பலன் கிடைக்குமா. மார்கழி செய்யக்கூடிய அந்த விடியற்காலை பூஜைங்கிறது சாமானியம் இல்லை. நம்ம திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் சேவிச்சு காத்தால பெருமாளுக்கு ஒரு திருவாராதனம்னு பண்றது வழக்கம். அதை விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும் என்பார்கள். பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரம் சொல்கிறது, இந்த மார்கழி மாசத்துல காலை பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு நாள் ஒருத்தன் பகவானுக்கு பூஜை சரியாக செய்தான் என்றால் 1000 வருடங்கள் பூஜை பண்ணா என்ன பலனோ ஒரு நாள் பண்ணா கிடைக்குமா. அப்போ 30 நாள் பண்ணோம்னா 30,000 வருஷம் பூஜை செய்த பலனை 30 நாள்ல பெற முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஏற்றம் ஆகமங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப அதை நாம் பயன்படுத்தி கொண்டு இறை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா. இதுதான் மார்கழி மாசத்தின் 5வது சிறப்பு, 1000 மடங்கு பலன் தரக்கூடியது. 6வது சிறப்பு என்னன்னா, இது அறிவியல் ரீதியில் சொல்லப்படுகிறது. மார்கழி மாசத்துல தான் இந்த ஓசோன் லேயர்னு சொல்றோம் பாருங்க, அந்த ஓசோன் என்ற அந்த வாயு இருக்கக்கூடிய அந்த காற்றின் மட்டம் அது கொஞ்சம் பூமிக்கு அருகில் வருமா. ஓசோன் லேயர் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல கொஞ்சம் இறங்கி வருமா. அந்த ஓசோன் லேயர் நெருங்கி வந்தால் என்ன லாபம் அப்படின்னா, அந்த ஓசோனை O3 என்பார்கள், ஆக்சிஜனை O2ன்னு சொல்லுவோம். அந்த O3ங்கிற ஓசோன் மண்டலம் இறங்கி வந்ததுன்னா அதுலேருந்து வெறும் O என்ற அந்த ஃப்ரீ ஆக்சிஜன் அது கொஞ்சம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுமா. அந்த ஃப்ரீ ஆக்சிஜனை நாம நிறைய சுவாசிச்சோம்னா அது நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுலேயும் மார்கழி மாசத்துல பிரம்ம முகூர்த்தம் விடியற்காலை வேலை சொல்றோம் பாருங்க. ஒரு பக்கம் சாஸ்திர ரீதியில பார்த்தா மார்கழியின் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லும்போது தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்தமா இருக்கும், நமக்கும் பிரம்ம முகூர்த்தமா இருக்கும். அது ரெண்டும் இணையக்கூடிய ஒரு புள்ளி. அது மட்டும் இல்ல, மார்கழி அந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் அந்த குளிர் இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஓசோன் ரொம்ப கிட்டக்க வருமா. அந்த ஓசோனை நாம சுவாசிச்சோம்னா அது நம்ம உடம்புக்குள்ள போய் சேர்ந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் நம்முடைய நுரையீரலுக்கும் சரி, ரத்த நாளங்கள்லையும் சரி, ஒவ்வொரு திசுக்கள் செல்களுக்கும் சரி ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் போய் சேருமா.
அது நம்முடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் புத்துணர்ச்சியையும் தரவல்லது, மனசுக்கும் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை தரவல்லது என்று அறிவியலிலே நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இந்த ஓசோனை சுவாசிக்கணும்னா கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டாதான் சுவாசிக்க முடியும். அதனாலதான் என்ன பண்றாங்க, மார்கழி மாசத்துல நடந்து கொண்டே பஜனை போகணும்னு போறாங்க பாருங்க. அப்படி நடந்து கொண்டே பஜனை போனா முக்கியமான பலன், பகவானுடைய திருநாமத்தை பாடுகிறோம், அருள் பெறுகிறோம், அது முக்கியமான பலன். ஆனா அத்தோடு இலவச இணைப்பு என்னன்னா, இவர் நல்லா பஜனை பண்ணிக்கொண்டே நடந்து போகும்போது மூச்சை ஏற்றம் இறக்கம் இழுத்து இழுத்து விடுவோம் இல்லையா, அப்ப அந்த ஓசோனை நிறைய நம்மால சுவாசிக்க முடிகிறது. அது நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை, புத்துணர்ச்சியை தருகிறது. பெண்கள் என்ன பண்றாங்க, மார்கழி மாசம் விடியற் காலை கலர் கோலம், அந்த கலர் கோலம் குனிந்து போடுகிறார்கள் அல்லவா, அப்படி கோலம் போடும்போது மூச்சு வாங்கும் இல்லையா, குனிஞ்சு கோலம் போடும்போது மூச்சு வாங்கினா நிறைய அந்த ஃப்ரீ ஆக்சிஜன் ஓசோன்லேருந்து இன்ஹேல் பண்ணலாம். அது நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ அறிவியல் ரீதியாகவும் அந்த மார்கழி மாசத்தை நல்லா பயன்படுத்தி கொண்டால் வருஷத்துல மீதமுள்ள 11 மாதங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு டாக்டர்கிட்ட அடிக்கடி போக வேண்டிய தேவை இல்லாதபடி நல்ல வாயுவை சுவாசித்து கொண்டு நம்மால் இருக்க முடியும். இது 6வதாக மார்கழிக்குள்ள பெருமை. நிறைவா 7வதாக பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான், அவர் மார்கழியின் பெருமையை குறிப்பிடுகிறார். அது என்ன பெருமை அப்படின்னா, பக்தர்களுக்கு பகவான் கிடைத்த மாசம் சித்திரை மாதம், பகவானுக்கே பக்தர்கள் கிடைத்த மாதம் மார்கழி மாதம்னார். இது ரொம்ப ஆழமான ஒரு வியாக்கியானம். இதுல ஆழ்ந்த சுவை இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆழமாக கவனித்தால் அது நன்றாகவே நமக்கு புரியும். பக்தர்களுக்கு பகவான் கிடைத்த மாதம் சித்திரை மாதமா. எப்படின்னா, அயோத்தி மக்கள்லாம் ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள அதை கண்ணார கண்டு ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ராமபிரான் வனவாசம் போய் திரும்பி வந்து சித்திர மாசம் தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணிய புஷ்பித கானனகான்னு சித்திர மாசத்துல தான் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போ பக்தர்கள், தொண்டர்கள், மக்கள் எல்லாரும் தலைவன் வேணும், பகவான் வேணும், ராமன் வேணும்னு காத்திருந்தார்கள். அந்த தொண்டர்களுக்கு ராமன் கிடைச்ச மாசம் சித்திர மாசம். மார்கழிக்கு என்ன பெருமைன்னா, பகவான் காத்துன்னு இருக்காராம், என்ன தேடி பக்தர்களே வரலையே, தலைவன் தொண்டர்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான், யாராவது பக்தர்கள் என்னை தேடி வந்தா நல்லா இருக்குமேனு. மார்கழி மாசத்துலதான் பார்த்தா கூட்டமாக அடியார்கள் பகவானை தேடி வருகிறார்கள். அன்று துவாபர யுகத்துல பிருந்தாவனத்தில் வாழ்ந்த கோபிகைகள்லாம் கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று மார்கழி மாதத்தில் தான் கூடியிருந்து விரதம் இருந்தார்கள். ஏன் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் கலியுகத்துல திருப்பாவை பாடி கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்லி தன் தோழிகளோடு மார்கழி நோன்பு நோற்று கண்ணனை வழிபட்டாளே, அதுவும் மார்கழி மாதம். கூட்டமா பகவானை தேடி பக்தர்கள் வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம். என் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் தானே வருகிறது. மார்கழி மாசத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, அதற்குத்தான் வைகுண்ட ஏகாதசின்னு பேரு. அந்த நாள்ல பெருமாள் என்ன பண்றார், வைகுண்டத்தின் வடக்கு வாசலை திறந்து விட்டாராம். அது ஒரு சின்ன வரலாறு. மது கைட்டபன்னு 2 அசுரன் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடி சென்றார்கள். பெருமாள் குதிரை வடிவத்துல ஹயக்ரீவரை அவதாரம் பண்ணி மது கைட்டபன் 2 பேரையும் வதம் பண்ணி அவர்களிடம் இருந்து வேதத்தை மீட்கிறார். மீட்டு பிரம்மாட்ட கொடுக்கிறார். அந்த மது கைட்டபன் 2 பேரும் சாகும்போது மனம் திருந்திட்டான். ஹயக்ரீவ பெருமாள்கிட்ட கேட்டானா, பெருமாளே நாங்கள் மனம் திருந்திட்டோம், எங்களுக்கு முக்தி கொடுன்னா. அப்ப பெருமாள் சொன்னாராம், வர மார்கழி மாசம் வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தின் வடக்கு வாசலை திறக்கிறேன், உங்கள் இருவரையும் வைகுண்டத்துக்குள் அழைத்து செல்கிறேன்னார். அவ்வாறே மார்கழி வளர்பிறை ஏகாதசி வந்தது, வடக்கு வாசல் திறந்தது. ஹயக்ரீவ பெருமாள் முன்னே போக பின்தொடர்ந்து மதுவும் கைட்டபனும் முக்தி அடைந்தானாம். அப்போ அங்க போன மது கைட்டபன் பெருமாள்கிட்ட கேட்டானா, எங்களுக்கு முக்தி அளித்தது போல எதிர்காலத்துல யாரெல்லாம் இப்படி மார்கழி மாசம் வளர்பிறை ஏகாதசியில உன் சன்னதியில வடக்கு வாசல் வழியா வராளோ அவளுக்கும் முக்தி அளிக்கணும்னு பிரார்த்தித்தான். அப்போது பகவான் ஒரு வார்த்தை சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், நீங்கள் கேட்ட வரத்தை தருகிறேன். இனி பூமியில் உள்ள என் திருக்கோவில்களில் எல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளன்று வடக்கே உள்ள பரமபத வாசல் வைகுண்ட வாசல் என்பது திறக்கப்படும். என்னை பின்தொடர்ந்து யாரெல்லாம் அந்த வாசலில் வருகிறார்களோ அவர்களை பக்குவப்படுத்தி சரணாகதி பண்ண வச்சு அவர்களுக்கு நான் மோட்சம் தருவேன் என்று பகவான் வாக்களித்தான். அதனுடைய அடையாளமாகத்தான வைகுண்ட ஏகாதசின்னு பெருமாள் சன்னதியெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. பரமபத வாசல் திறக்கும் நிகழ்வை அனுபவிக்கிறோம் அல்லவா. அந்த பரமபத வாசல் சேவிக்க எவ்வளவு பக்தர்கள் வருகிறார்கள். ஆக சித்திர மாசத்துல பக்தர்களுக்கு பகவான் கிடைத்தான். ஆனா மார்கழி மாசத்துலதான் பகவானுக்கே பக்தர்கள் கிடைத்தா. சித்திரை பக்தர்களுக்கு உதவிய மாதம், பகவான் ராமனை கொடுத்தது. மார்கழி பகவானுக்கே உதவிய மாதம், அவருக்கே பக்தர்களை கொடுத்தது. ஏன்னா பெருமாள் காத்துட்டு இருக்காராம், என்ன தேடி யாரா வருவாளா. ஏன்னா பெருமாள் கூட எப்படியும் கிடைச்சிடுவார், ஏதோ ஒரு சன்னதி எப்படியாவது சேவிச்சுடலாம்.
பக்தர்கள் வரணும் தான் காத்துன்னு இருக்கார். மற்ற மாசத்துல பக்தர்கள் வருகிறார்களோ இல்லையோ, மார்கழி மாதம் என்றால் தான் கூட்டம் கூட்டமா பகவானை தேடி பக்தர்கள் வருகிறார்கள். ஆக பக்தர்களான அயோத்தி மக்கள் ராமன்கிற பகவானை பெற்ற மாதம் சித்திரை மாதம். பகவானாகிய கண்ணன், ஏன் பகவானாக இன்று திருக்கோவில் தூரம் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் கோபிகைகளைப் போல, ஆண்டாள் அவள் தோழிகளைப் போல, நம்ம தினமலர் ஆன்மீகம் நேயர்களைப் போல கூட்டமா பக்தர்களை பெற்ற மாதம் ஒன்று உண்டுன்னா அது மார்கழி மாதம் அன்றி வேறு எந்த மாதம். அதனால பகவானுக்கே பேருதவி செய்தது என்ற பெருமை பெற்ற மாதம் மார்கழி மாதம். பக்தர்களை கூட்டமா பகவானிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மாதம் மார்கழி மாதம். எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல இந்த மார்கழியில தான் பெருமாள் கோவில்கள்ல அத்தியன உற்சவம் என்பது நடக்கும். பகல் 10 ராப்பத்து என்று சொல்வார்கள். அது என்ன பகல் 10 ராப்பத்துன்னா, இதுதான் வரலாற்றில் தமிழுக்காக நடைபெறக்கூடிய ஒரே உற்சவம். தமிழ் வேதத்துக்காக, ஆழ்வார் பாசுரங்களுக்காக. ராப்பத்துங்கிறது என்னன்னா, வைகுண்ட ஏகாதசி தொடக்கமாக 10 நாள். அந்த 10 நாளும் மாலை நேரத்துல, இரவு நேரத்துல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1000 பாசுரங்களை பெருமாள் கேட்பார். 1000 பாட்டுனா ஒரு நாளைக்கு 100 பாட்டு, 10 நாளைக்கு 1000 பாட்டு. இதற்குத்தான் ராப்பத்துன்னு பேரு. வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாள் இரவு நேரத்தில் நம்மாழ்வார் திருவாய்மொழியை பெருமாள் கேட்பது. பகல் 10ங்கிறது என்னன்னா, இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய 10 நாள்கள். அந்த 10 நாள் மீதமுள்ள ஆழ்வார்கள் அருளிய 3000 பாசுரங்கள் இருக்கு பாருங்க, அதை பகல் நேரத்துல பெருமாள் கேட்பார். அந்த 10 நாள் 3000 பாட்டு பகல் நேரத்தில் கேட்டால் பகல் 10. அடுத்த 10 நாள் 1000 பாட்டை ஒரு நாளைக்கு 100 பாட்டு வீதம் நம்மாழ்வார் திருவாய்மொழி கேட்டால் அதற்கு ராப்பத்துன்னு பேரு. அந்த ராப்பத்து பூர்த்தியாகும் போது நம்மாழ்வார் மோட்சம், எப்படி நம்மாழ்வார் வைகுண்டம் பெருமாள் திருவடிகளை அடைந்தார் என்பது ஒவ்வொரு திருக்கோவிலிலும் நம்மாழ்வார் திருவடி தொழல் என்பது நடக்கும். ஆழ்வார் பாசுரம் முழங்க ஆழ்வார் பெருமாளுடைய திருவடிகளில் சேர்ந்து மோட்சம் அடையக்கூடிய காட்சி ஸ்ரீரங்கம் தொடக்கமாக எல்லா திவ்ய தேசங்களிலும் நாம் சேவிக்க முடியும். இத்தனை வைபவங்கள் அடங்கிய ஒரு மாதம் எதுன்னா மார்கழி மாதம். அப்போ அந்த மார்கழி மாதம் வருகிறது என்றால் தெய்வீக அனுபவத்துக்கு நாம் எல்லாரும் தயாராக வேண்டாமா? அதனால எல்லோரும் தயாராவோம். மார்கழியை வரவேற்போம். வரவேற்று ஆண்டாள் நாச்சியார் திருவருளையும், எம்பெருமான் திருவரங்கநாதன் திருவருள், திருவேங்கடமுடையான் திருவருள், அத்தனை திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் திருவருளையும் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம். நன்றி, வணக்கம்.